கூட்டணி கட்சி என்றால் என்ன வேணா செய்யலாமா? எங்க பொறுமைக்கும் எல்லாம் இருக்கு. அல்ல, இது ஒரு முதலமைச்சர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட வேண்டும். இல்ல ஆஸ் யூஷுவல் கண்டுக்காம என்ன நடக்குதுன்னு தெரியாம முதலமைச்சர் இருந்தா வேற விதமா போவோம். இதெல்லாம் ராணிப்பேட்டையில் பாமக நிர்வாகிகள் இருவரை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தியிருப்பதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆவேசமாக கண்டனம் தெரிவித்துள்ளார். இருக்கிறது தேடப்பட்ட குற்றவாளி அவன். ஆனாலும் காவல்துறை அவனை கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்ட காரணத்தால் தான் இந்த அவளுக்கு அவனுக்கு துணிச்சல் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துகின்ற ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கு காரணமே காவல்துறையும் தமிழக அரசும் தான் காரணம். இதற்கு கூட்டணி கட்சி என்றால் என்ன வேணா செய்யலாமா? இது ஓரளவுக்கு தான் எங்களால பொறுத்துக்க முடியும். நாங்களும் தமிழ்நாட்டில் சரி அமைதியான முறையில் நல்ல விதமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் தொண்டரிடம் பல முறை அறிவுறுத்தல். இதுக்கு முன்பு கடலூர் சம்பவம் நடந்தது, கள்ளக்குறிச்சியில் நடந்தது, சேலத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. எங்க பொறுமைக்கும் எல்லாம் இருக்கு. அல்ல, இது ஒரு முதலமைச்சர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட வேண்டும். இல்ல ஆஸ் யூஷுவல் கண்டுக்காம என்ன நடக்குதுன்னு தெரியாம முதலமைச்சர் இருந்தா வேற விதமா போவோம். இதெல்லாம் அதனால இதுல யார் யார் குற்றவாளிகளோ அவர்களை கண்டறிந்து ஏதோ 2 பேர் கைது பண்ணிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இது திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க. இது 6-7 நபர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். ஏன்னா எங்க தொண்டர்கள் 2 பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. பார்த்தாலே உள்ள எனக்கு ஒரு பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு எனக்கு. அந்த அளவுக்கு ஒரு மருத்துவனா எனக்கு தெரியும். கீழ்பாக் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இங்க 2 தொண்டர்களும் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். எனக்கு மனசுலாம் வலிக்குது. எங்களுக்கெல்லாம் முக்கியமாக இது போன்ற சம்பவங்கள் அடுத்தது நடக்கக்கூடாது. அதனால ஏன்னா சமீபத்தில் தொடர்ச்சியா நடந்துட்டு வருது. இது இட்ஸ் நாட் a one off incident. The series of incidents in the last 2 years is happening in Tamil Nadu, and the Chief Minister is wholly responsible. The police and the Chief Minister are responsible, but they are not taking action because it is their alliance partner who are indulging in all this. I strongly condemn all these actions, and we won't be a silent spectator anymore. எங்க பொறுமைக்கும் எல்லாம் இருக்கு. இது முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும். இது ஏதோ சாதாரணமாக கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் விளையாடுறதுனால பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இது ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதே ஊர்ல நெல்வாய் ஊர்ல ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த திருமால்பூர்ல இருந்து வந்தவங்க எல்லாமே அங்க ஊரே கலவரமாகி வேற விதமா கொண்டு போனாங்க. அதெல்லாம் அது இன்னும் மறக்கல. அதனால அதான்மா எல்லாம் இருக்கு. தமிழரசன் உங்க அப்பா இப்ப பாதிக்கப்பட்ட தமிழரசன் உங்க அப்பாவும் இதே போன்று அந்த ஊர்க்காரங்களால தாக்கப்பட்டிருக்கிறார் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ என்ன நடக்குது? என்ன சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் நடக்குது? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.